எங்க மனோஜுமே அண்ணாமலையோட பேச்சு கேட்காம கட்டன் ரேட்டா அம்மா சொன்னதுதான் சரி, அம்மா என்ன சொன்னாலும் அதான் நான் கேட்பேன். இந்த மாதிரி அம்மா என்னைக்கு ரோகிணியை உள்ளவான்னு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நான் ரோகிணிகிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப கோபத்தோட அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு, அப்பா இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி இவன் கேட்கவே மாட்டான். இவன் எப்பவுமே அம்மாவோட அடிமை. அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்பான். வேற எதையும் அவன் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நானே போய் இந்த பக்கம் ரோகிணி கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. ஆனா இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அண்ணாமலையும், நீ வேற சும்மாறா, பிரச்சனையை கிளப்பி விட்டதே நீ தான். இப்போ வந்து நீ மட்டும் போய் பேசுனா கண்டிப்பா ரோகிணி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. மீனாவையும் கூட்டிட்டு போ, மீனாவை மட்டும் பேசவை, மீனா பேசினா ஓரளவுக்கு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலையும் முத்துவையும் மீனாவையும் அடுத்த நாள் காலையில இங்க ரோகிணியை சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்க வாயால என்ன உண்மையை சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் டேரக்டா வித்யாவோட வீட்டுக்கு இங்க அண்ணாமலை பர்மிஷனோட அனுப்பிச்சுக்கிறாரு. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு இங்க மனோஜுமே ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்குள்ள என்ன பண்றதுனே தெரியல. சொல்லப்போனா தன்னோட பிசினஸை பத்தியும் அவர் கவலைப்படவே இல்லை. இங்க ரோகிணி தாங்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த பொய்யை நினைச்சு இவருமே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்பவும் போல அம்மாவோட அடிமை அப்படிங்கிறது அவங்க அம்மாவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவங்களை எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னுமே வந்து விஜயாக்கு அடிமையாவே இருக்காரு. அந்த மைண்ட்ல இருக்கிற ப்ரெஷரை தாங்க முடியாம அவர் ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லி போறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டுமே, மச்சான் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான லேண்ட் ஒன்று ஓகே ஆயிருக்கு, சரி அதனால தான் நான் சரக்கு போடுறதுக்காக ஒயின் ஷாப் போயிட்டு இருக்கேன், உனக்கு ஐடியா இருந்தால் சொல்லு வா போகலாம் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜையும் டைரக்ட் அங்கே கூட்டு போறாங்க. ஆனா அங்கே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மனோஜ் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டுமே, என்னாச்சுடா ஏன் டல்லா இருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மனோஜுமே, நானும் சரக்கு அடிக்கணும்டா, எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி அவருமே ட்ரிங்க்ஸ் வாங்கி கேட்கிறாரு. இதை கேட்டோன்னு ஒரு ஃப்ரெண்டுமே, என்னன்னு தெரியலையே, முதல்லலாம் அடிப்பான் இப்போ அடிக்க மாட்டான், சரி பரவாயில்ல விட அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மனோஜுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ மனோஜுமே அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி அடிச்சுட்டு பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் தன்னோட ஒய்ஃப் தங்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கவலைப்பட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டுமே, டேய் நீ கூட தான் போய் சொன்னேன், சொல்லப்போனால் எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணல, நான் இது வரைக்கும் வந்து ரொம்பவே கண்ணியவான் அப்படின்னு சொல்லி கடைசியில் பாரு ஜியோவோட வந்த வாழ்க்கையை நீ உன் ஒய்ஃப்ட மறைச்சிட்ட, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டுமே இங்கே கரெக்டாக மனோஜை லாக் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் மனோஜுமே, எங்க பாரு அந்த விஷயத்துக்குலாம் ஒரு ரீசன் இருக்கு, ஆனால் இவ எதுக்காக இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரின்னு சொல்லி என்ன ஏமாத்தணும், அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்ல இவ எதுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ரோகிணி மேல மனோஜுக்குமே லவ் இருக்கு, ஆனா அந்த லவ்வை ரொம்பவே பயத்தோட வச்சுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா மட்டும்தான். ஏன்னா விஜயோட பேச்சை மாரி இந்த பக்கம் மனோஜால எந்த ஒரு விஷயமும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் விஜயா கிட்ட ரொம்பவே பயந்த சுபாவமா இருக்காரு. அதனாலேயே இந்த பக்கம் மனோஜ் எல்லா ப்ரெஷரையும் தான் மைண்டுக்குள்ள போட்டுட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜோட ஃப்ரெண்டுமே, டேய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இப்படியே போச்சுன்னா சரி இருக்காது, பட்ட பகல் இவ்வளவு சரக்குலாம் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி மனோஜ் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் மனோஜ் யாரோட பேச்சையும் கேட்காம பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு ஒரு ஃப்ரெண்டுமே, சரி இதுக்கு மேல செட் ஆகாது, இவனை டைரக்டா கூட்டு போயிடணும், நம்ம சரக்கு அடிச்சா நம்ம பிரச்சனையில மாட்டி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் கூட குடிக்காம இந்த பக்கம் மனோஜை கூட்டிட்டு டைரக்டா இங்க விஜயோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போயிட்டு இருக்க வழியில எப்பவும் போல இங்க அருண் டிராபிக் போலீஸ்மே அவர் எப்பவும் போல அவரோட டியூட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி மனோஜும் இங்க மனோஜோட ஃப்ரெண்டும் டூ வீலர்ல வரத பார்த்த உடனே அங்க இருக்கிற இன்னொரு கான்ஸ்டபிள் போயிட்டு இந்த மாதிரி இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்றதுக்காக அந்த டிவைஸை வைக்கிறாங்க. ஆனா அவர் ஃப்ரெண்டுமே ஊதுறாரு, ஆனா அவர் ட்ரிங்க் பண்ணலன்னு தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த போலீஸ்காரங்க, சரி நீ கிளம்புங்க, அதான் ஓட்டுறவன் ட்ரிங்க்ஸ் பண்ணல, போங்க போங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா அதே நேரம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க மனோஜுமே ரொம்பவுமே மனசுக்குள்ள பிரஷர் இருக்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் அவர் பயங்கர போதையில் இருக்கிறதுனாலையும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட, நீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவன் தான் ட்ரிங்க்ஸே பண்ணலையே, சொல்லப்போனா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டான், ஆனா நான் பேசுறதையும் நான் ட்ரிங்க்ஸ் பண்றதையும் பார்த்துட்டு அவன் குடிக்காம என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட போயிட்டு இருக்கான், நீங்க இப்படிப்பட்ட ஒரு கண்ணியவான்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் டைரக்டா அந்த போலீஸ்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு ஃப்ரெண்டுமே, டேடி உட்காரா, பிரச்சனை பண்ணாதரா அப்படின்ற மாதிரி அங்க மனோஜோட சட்டையை பிடிச்சி மறுபடியும் டூ வீலர்ல உட்கார வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மனோஜ் சுத்தமா அவரோட பேச்சை கேட்காம டூ வீலர்ல இருந்து இறங்கி போயிட்டு, சார் நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க, என் ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸே அடிக்கல, நீங்க ட்ரிங்க்ஸ் அடிக்காதால ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிருக்கீங்க, நீங்க சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே டீசென்ட்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த அருணுமே, என்னையா பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜை இங்க பக்கத்துல கூப்பிடுறாங்க. அப்ப மனோஜும் அருண் கிட்ட வந்துட்டு பயங்கர போதையில பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க அருணுக்கு சுத்தமா ட்ரிங்க்ஸ்னாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஆளுங்களை பார்த்தாலே ரொம்பவுமே கடுப்பாயிருவாரு. அவருமே இந்த விஷயத்துல மனோஜை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷனோடையும் கோபத்தோடையும் இங்க மனோஜை பார்த்துட்டு,
உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மனோஜுமே அந்த ரீசனை இங்கே அருண் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் இங்கே பாருங்க, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் பண்ணல, பட் ஆனால் அவனை நீங்கள் செக் பண்ணீங்க, அவன் செக் பண்ணீங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் அவன் குடிக்கலன்னு சொல்லி நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க, இப்போ நீங்கள் அவங்ககிட்ட சாரி கேளுங்க, நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே பயங்கரமாக மனோஜ் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இங்கே அருணுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அவரும் ரொம்ப கோபத்தோட, என்னையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலீஸ்காரங்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, உனக்கெல்லாம் தெளிய வச்சு அடிச்சா தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜோட சட்டையை பிடிச்சி டக்குன்னு அந்த கார் கிட்டே கீழே உட்கார வச்சிடறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க மனோஜோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. உடனே இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணிக்கு கால் பண்ணிடுறாரு. அவரு ரோகிணியும் மனோஜோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ மனோஜோட ஃப்ரெண்டுமே இங்கே மனோஜ் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்த பற்றியும் ரோகிணிட்டு எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி வச்சுட்டு இருக்க இடத்துக்கிட்டேயுமே இங்கே ரோகிணியை வர சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் கையிலேயே சுத்தமாக பணம் கிடையாது, கொஞ்சம் பணங்கன்னா எதை கொடுத்தா தான் வெளியில் வர முடியும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மனோஜ் பண்ண ராவடிக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வெளுவெளுன்னு வெளுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி கிட்ட அவருமே ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லிடுறாரு. இதை கிட்ட ரோகிணியுமே அடிச்சு பிடிச்சி வேக வேகமாக வித்யா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி வராங்க. இந்த பக்கம் மனோஜ் எப்படியாவது காப்பாற்றிடணும், போலீஸ்காரங்க ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்க மனோஜுக்கு பயங்கரமான தர்மடி விழுந்துரும் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் மேல இருக்க லவ்வை வெளிப்படுத்தும் விதமா அவங்களும் வேக வேகமாக ஓடி வந்து இந்த பக்கம் மனோஜை பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே டிராஃபிக் போலீஸ் அருணும் இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க கிட்டேயுமே சார் சாரி சார், அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாரு, தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி என்னதான் கெஞ்சு பார்த்தாலும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. அங்கே டிராஃபிக் போலீஸ் அருணுமே என்னமா இது ட்ரிங்க்ஸ் பண்ண எங்களெல்லாம் பார்த்தா இலக்காரமாக தெரியுதா, நாங்கள் இங்கே அடிக்கிற வெயில நின்று வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்ககிட்ட வந்துட்டு சாரி கேளு பூரி கேளுன்னு சொல்லி எங்களே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான், இவனெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சு வெளுத்தாதாம புத்தி வரும், நீ எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் போய் பார்த்துக்க, இங்கே வச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்டையும் அந்த போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. இது கிட்டோன்னா ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வித்யாவுமே ஏண்டி இதுக்கெல்லாம் ஒரே ஆள் கண்டிப்பா வந்து முத்து வந்தா மட்டும் தான் சரியாகும், எனக்கு தெரிஞ்சு நீ முத்து மீனாக்கு கால் பண்ணு, அவங்க கண்டிப்பா வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கிட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா ரோகிணி ரொம்ப டென்ஷனோட என்ன வித்யா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த முத்து தான் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது, இப்ப மறுபடியும் அவனை கூப்பிடணுமா, அவன் காலில் போய் நான் விழணுமா அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க வித்யாவுமே இங்க பாரு, உன் ஹஸ்பண்டா இப்போதைக்கு ஸ்டேஷன் கொண்டு போகாம தடுக்கணும்னா முத்து வந்தா மட்டும் தான் வேலை நடக்கும், ஏன்னா அவர் வந்து சண்டை போட்டாவது இந்த பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்கா திசை திருப்பி விட்டுருவாரு, அதனால தயவு செஞ்சு சொல்றேன் முத்துக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவுமே சொல்றாங்க. இது கிட்ட ரோகிணிக்கு வர சான்ஸ் இல்லைங்கிறதுனால அவருமே டைரக்டா இங்க முத்துக்கு கால் பண்றாங்க. அப்போ முத்துவும் மீனாவும் ஏற்கனவே வித்யாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க ரோகிணி கிட்ட இருந்து கால் வரதை பார்த்தோன்னா முத்துவுமே காரை ஓரம் கட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்க ரோகிணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ரோகிணி நடந்த விஷயங்களை பத்தி எடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம், சீக்கிரம் வாங்க, அவர் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், நீங்க வந்து கொஞ்சம் மனோஜை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லி ரோகிணியும் கூப்பிடுறாங்க. உடனே இங்க முத்து இருந்துக்கிட்டு, மீனா நீ முதல்ல எங்க இறங்கிக்க, மனோஜ் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் போல இருக்கு, ரோகிணி அங்கே தான் இருக்காங்களாம், நான் அங்கே போயிட்டு இப்போதைக்கு மனோஜை முதல்ல காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதோ போலீஸ்ட்ட பிரச்சனை பண்ணிட்டான் போல இருக்கு சரக்கு போட்டு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி மீனாவும் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீனா இருந்துக்கிட்டு, எங்க நானும் உங்க கூட வரேன், நீங்க ஏதாவது போய் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க மீனாவும் டைரக்டா முத்து கூட கிளம்பி அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் போயிட்டு இருக்க வழியிலே இங்கே மறுபடியும் ரோகிணி கால் பண்ணி, முத்து நீங்கள் டேரக்டாக ஸ்டேஷனே வந்துருங்க, அவரை ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க, வேற என்னால் எதுவுமே தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அங்கேயே வர சொல்லிடுறாங்க. முத்து மீனாவும் வேகமாக ஸ்டேஷன் போயிட்டு இந்த பக்கம் வந்து எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு சொல்லி வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜுமே இங்கே ஸ்டேஷனுக்குள்ள பயங்கர அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே அருண்கிட்டையுமே, இங்கே பாருங்க என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி பில்டப் கொடுக்க கொடுக்க இன்னுமே அருணுக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஸ்பெக்டர் மற்ற போலீஸ் எல்லாருமே என்னையா இது ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு சரக்கு போட்டு அவன் தம்பியை பற்றி பெருமையை பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாங்க முத்து வந்து நிற்கிறாரு. இங்கே முத்துவை பார்த்து அடுத்த செகண்ட் அருணுக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் இங்கே மனோஜுமே பார்த்தீங்களா என் தம்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே வேகமாக ஓடி போய் இங்கே கரெக்டாக முத்துவோட தோல்ல கை போட்டு என் தம்பி வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ பாருங்க நீங்கள் என்ன தோட கூட முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இங்கே மனோஜ் சவால் விட்டுட்டு இருக்காரு. இங்கே மனோஜ் பேசின பேச்சுக்கு எப்படி இந்த பிரச்சனையை முத்து சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத இனி வர போற எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.